மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து பங்குச்சந்தை சார்ந்து என்னென்ன கேள்விகள் இருக்கோ தயங்காமல் கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 37 புள்ளிகள் சரிஞ்சு 26,140 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 102 புள்ளிகள் சரிஞ்சு 84,961 முடிவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 37 புள்ளிகள் தான் இறங்கியிருக்கு. ஆமா, ஆனா பிராடர் மார்க்கெட் பாக்குறப்ப மேட்ச் டிரால முடிஞ்சிருக்க மாதிரி தெரியுது சார். கரெக்டா சொல்லிட்டீங்க, ரொம்ப எளிமையா. ஆமா, அட்வான்ஸ் டிக்ளைன் 1578, டிக்ளைன் 1551. ஆமா, 52க்கு ஹை 96, லோ 103, அப்பர் சர்க்யூட் 70, லோயர் சர்க்யூட் 55. இது எப்படி சார் மார்க்கெட் அப்படியே பிளாட்டா தான் போய்கிட்டு இருக்கு? அப்படிதான் இருக்கு. ஈவன் பிராடர் மார்க்கெட்டுமே நிஃப்டி 100, 200, 500 இதுல எல்லாம் எந்த விதமான பெரிய சேஞ்ச் இல்ல. மிட் கேப் ஸ்மால் கேப்ல ஒரு சின்ன ஏற்றம் தான். செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா நேற்று இறங்கி திரும்ப இன்னைக்கு ஏறுது இப்படின்னு இருக்கக்கூடிய ஐடி செக்டார் ஒரு நாள் இறங்கினா ஒரு நாள் ஏறுதுன்னு சீசா ஆகிட்டு இருக்கு. அந்த ஐடி செக்டார் மட்டும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு, அவ்வளவுதான். அதை தவிர அது ரிலேட்டடா மிட் அண்ட் ஸ்மால் ஐடி டெலிகாம் செக்டார் மற்ற எந்த செக்டாருமே பிராடர் மார்க்கெட்டா இருக்கட்டும், ஸ்மால் கேப்பா இருக்கட்டும், மிட் கேப்பா இருக்கட்டும், செக்டாரா இருக்கட்டும், எல்லாமே பிளாட்டா தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் 52 இது எல்லாமே எதை காட்டுதுன்னா சந்தை இன்னமே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 3வது மாதமாக தொடர்ந்து ஒரு தெளிவற்ற நிலையில எந்த டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு ஒரு தெளிவற்ற நிலையில இருக்குது. காரணம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ஏறினா இன்னொன்னு இறங்கி அதை காம்பன்சேட் பண்ணுது, ஒன்னு இறங்கினா அதை இன்னொன்னு ஏறி காம்பன்சேட் பண்ணுது. உதாரணமா இன்னைக்கு எடுத்துக்கங்க. இன்னைக்கு நீங்க சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க டைட்டனுடைய பங்களிப்பு மட்டும் இன்னைக்கு சென்செக்ஸ் 102 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்கு. அதுல டைட்டனுடைய பங்களிப்பு மட்டும் 170 புள்ளிகள். இந்த 170 புள்ளிகள் ஹெச்டிஎஃப்சி வங்கியினுடைய பங்களிப்பு மட்டும் 170 புள்ளிகள். இந்த 170 புள்ளிகளை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு இறங்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஒரு வங்கியினுடைய வெயிட்டேஜை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்செக்ஸ் ஆக்சுவலா ஒரு 68 புள்ளிகள் ஏறி இருக்கதா அர்த்தம். அந்த 102ல 170 கழிச்சிட்டு பார்த்தா 68 புள்ளிகள் ஏறி இருக்கதா தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும். அந்த மாதிரி அது ஒரு பார்வை. அது நம்ம இண்டெக்ஸ் தான், அதை நம்ம மாற்ற முடியாது. பட் ஆனால் அந்த வெயிட்டேஜ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. அப்ப என்ன காரணம்? இந்த 170 புள்ளிகள் ஹெச்டிஎஃப்சி இறங்கி, ஸ்டேட் பேங்க் இறங்கி, மாருதி, பாரதி ஏர்டெல், எம்என்எம் இதெல்லாம் இண்டெக்ஸ்ல இறங்கினா கூட இண்டெக்ஸ் பெரிய அளவுல இறங்காத காரணம் என்னன்னா டைட்டன் நிறுவன பங்குகள் இன்னைக்கு 4% அதிகரிச்சிருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதை தவிர தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஹெச்சிஎல் டெக், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது 4மே 1%ல இருந்து 2% வரைக்கும் ஏறி இருக்குது. இதுதான் இன்னைக்கு சென்செக்ஸோ நிப்டியோ பெரிய அளவுல விழாமல் பார்த்து கொண்டது. இன்ஸ்பைட் ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் எல்லாம் இறங்கினார் கூட. சோ இது நடந்துட்டு இருக்கிறதுனால சைட் வேஸ்ல இருக்கு. ஒரு விற்பனை ஏறினா எஃப்ஐ விற்க வர்றாங்க, இறங்கினா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறாங்க, டிஐஸ் வாங்குறாங்க. இது கொஞ்சம் காலத்துக்கு தொடரும் தான் நான் நினைக்கிறேன். இந்த குளோபல் டென்ஷன் செட்டில் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் வில் நாட் டேக் டைரக்ஷன். 4% ஏறினதுக்கான காரணம் என்ன சார்? டைட்டன் இந்த 3ஆம் காலாண்டிற்கான அவங்களுடைய பிசினஸ் குரோத் சம்பந்தமான ஒரு அப்டேட் நேற்று கொடுத்தாங்க. நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வெளியானுச்சு. அதுல அவங்க சொல்லியிருக்கிறது கன்சூமர் பிசினஸ் 40% வளர்ச்சியை சந்திச்சிருக்கு. அதுக்கு முந்தைய ஆண்டோடு 3ஆம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு 56 ஸ்டோர்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. இதோடு சேர்த்து அவர்களுக்கு 3433 ஸ்டோர்ஸ் இருக்கு அந்த செக்மெண்ட்ல. அது மட்டுமல்ல, ஜுவல்லரி செக்மெண்ட் அது 41% வளர்ச்சி இருக்கு. அதுலயுமே 47 ஸ்டோர் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அதன் மூலமாக ஸ்டோர் கவுண்ட் 3399 சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய எண்ணிக்கையில இதெல்லாம் இருக்கு. கேரட் லைன் அது தெரியும், அவர்கள் பின்னால டேக் ஓவர் பண்ண ஒரு நிறுவனம். அது 42% அதிகரிச்சிருக்கு அவங்களுடைய வியாபாரம். 24 ஸ்டோர் அடிஷன் அது அதிகரிச்சிருக்கு. இந்த மாதிரி அவங்க இன்னொன்னு கூட லான்ச் பண்ணாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நம்ம பேசணும் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, BEYON. அது லேப் க்ரோன் டைமண்ட், அந்த சந்தையும் விட்டுறக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு புது பிராண்ட் ஒண்ணு பண்ணிருந்தாங்க பியாண்ட். அது 40% ரைஸ் ஆயிருக்கு. 23 ஸ்டோர்ஸ் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அப்கோர்ஸ் அதை நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா லோயர் பேஸ்ல இருக்குங்கிறதுனால. இது மட்டுமல்ல, இன்டர்நேஷனல் பிசினஸ் பார்த்தா 79% அதிகரிச்சிருக்கு இந்த காலாண்டுல. குறிப்பாக சிங்கப்பூர், நார்த் அமெரிக்கா, ஜிசிசி இந்த மார்க்கெட்ல எல்லாம் பெரிய அளவு அதிகரிச்சிருக்கு. வாட்ச் இது பொதுவா ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடிய செக்மெண்ட், அது கூட 13% அதிகரிச்சிருக்கு. ஐகேர் செக்மெண்ட் எதிர்பார்த்ததுதான் 16% அதிகரிச்சிருக்கு. அது மாதிரி லென்ஸ்கார்ட் வந்த போது தெரியும் நமக்கு இதெல்லாம் பேசணும். ஸோ ஓவராலா அவங்களுடைய பிசினஸ் இது குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இல்லது, பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ். இது மெயினான ஒரு காரணம். அவர்கள் சொல்வது கோல்டு, ஜுவல்லரி அதை பொறுத்த வரைக்கும் தங்கத்தினுடைய விலை 65% ஏறதுனால ஆவரேஜ் செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகி, ப்ராஃபிட் அதிகமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா தான் தெரிகிறது. குவான்டிட்டியின் அடிப்படையில் அதிகரிச்சிருக்காங்கிறது அந்த டேட்டா வந்தாதான் நமக்கு தெரியும். பட் இது ஒரு காரணம் அந்த டைட்டனுடைய பங்குகள் அதிகரிக்கிறது.
தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த குளோபல் டென்ஷன்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஆமா. வரும் நாட்கள்ல பங்குச்சந்தை எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? அதாவது உன்னோட நிக்கும்னு பார்த்தா டாரிஃப் வாரோட நிறுத்திக்குவார்னு பார்த்தா இப்ப அடுத்த கட்டத்துக்கு போய் சாவரன் நேஷன் ஒரு நாட்டினுடைய உள்ள போய் படைகளை அனுப்பிச்சு நேரடியாக உள்ள குதிச்சு அங்க இருக்கக்கூடிய அதனுடைய தலைவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கையில விலங்கிட்டு அழைத்துட்டு அவர் நிச்சயமா தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கறத வந்து இப்ப யாருமே அதுல மறுத்து பேசல. எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். அங்க நடந்த விஷயங்கள் பல விஷயங்கள் ஏற்புடையது. ஆனால் இதுவான முறையா ஒரு இன்டர்நேஷனல் கோர்ட் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்படி இது ஒரு தவறானவர்ங்கிறதுனால ஏற்றுக்கொண்டால் இது மாதிரி மத்த எந்த இடத்துக்கு வேணாலும் அவர்கள் போகலாம், எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. இப்ப புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காரு பாத்திருப்பீங்க. ஆமா, கிரீன்லாண்ட் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதை வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. சோ இப்படியே இது அடுத்தடுத்து எங்க போவாரு அப்படின்னு தெரியல. இதனால வந்து இப்போ இந்த நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப அதுவே வந்து அதனுடைய சர்வைவலே கொஸ்டின் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து டென்மார்க் இதெல்லாம் கூட இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் எதுக்காக இது கேட்கிறாருன்னா, நார்த் போல்ல நிறைய மினரல்ஸ் இருக்கு, சவுத் போல்லயும் இருக்கு, நார்த் போல்லயும் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டா நிறைய மினரல்ஸ் இருக்கு, நேச்சுரல் ரிசோர்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அது எடுக்கிறதுக்கான கட்டணங்கள் இது அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யாரும் அதிகமா கவனம் செலுத்தல. அது போக பொலிட்டிக்கலி அது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்றது மூலமாக ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இதுல. ஏன்னா இது நம்ம பொதுவாக நம்ம இங்க இருந்து இருக்கவங்க இதை பத்தி அதிகம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. சமீபத்துல நான் வந்து அந்த நார்வே போன பொழுது நார்வேக்கு மேல வந்து ஸ்வால்பார்ட் அப்படின்னு ஒரு ஐலண்ட் இருக்கு. அதுதான் இந்த ஆர்டிக் சர்க்கிள்குள்ளே வரக்கூடிய ஒரு இடம். நார்தன் மோஸ்ட் டிப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லலாம். நார்த் போலுக்கு சற்று கீழே அதை ஒட்டியே இருக்கக்கூடியது. அங்க போயிருந்தேன். -18 டிகிரி 20 டிகிரி அந்த மாதிரி இருக்கும் அங்க. அப்ப இந்த நார்வேல இருந்து நாங்க ஸ்வீடனுக்கு போறதுக்கு, டென்மார்க்கு போறதுக்கு எல்லாம் வந்து ஒரே ஒரு விசா தான். பட் நார்வே நாட்டினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய ஸ்வால்பார்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் செக் பண்ணி தான் அங்க அனுப்பிச்சாங்க. இது இன்னைக்கு ஸ்வால்பார்டினுடைய பாப்புலேஷன் 2500 பேர்னு சொல்றாங்க. அங்க வந்து ஒரு 53 நேஷனல்ஸ் இருக்காங்க. மொத்த போலீஸே 13 பேர் தான். அங்க மிலிட்டரி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கண்டிஷன். நார்வே அங்க வைக்கக்கூடாது. ஏன் இப்ப அங்கதான் இந்த கிரீன்லாந்து மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒரு காலத்துல இருந்தது. அதை யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது? பிரிட்டனா, ரஷ்யாவா, அமெரிக்காவா? ஏன்னா அது ஒரு கிரிட்டிக்கலான அந்த நார்தர்ன் ரூட்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்ல இருக்கிறது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அங்க நார்த்ல போட்டோம். எப்படி சவுத்ல வந்து பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும், நார்த்ல அது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருந்தாலும் அது பெரும்பாலும் பனி அடர்ந்திருக்கிறதுனால ரொம்ப கவனம் பெறல ஆரம்ப கட்டங்கள்ல. பின்பு வந்த பொழுது அது கவனத்தை பெற்ற பொழுது அது ஒரு மிலிட்டரி ஃபோக்கல் பாயிண்டா வந்து டென்ஷன் ஆன சிச்சுவேஷன்ல எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்டு இதை வந்து நீங்க நார்வே இதை மேனேஜ் பண்ணட்டும்னு விட்டுட்டாங்க. சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் அங்க மிலிட்டரி இருக்கக்கூடாதுன்னு. இத்தனைக்கும் வந்து ஸ்வால்பார்ட்ல வந்து நிறைய ஆயில் ரிசோர்சஸ் பல இதெல்லாம் இருந்தது. பட் எடுக்கிறதெல்லாம் செலவு அதிகம், செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு. சோ இதனால வந்து உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நார்வேட்ட இருக்கட்டும், ஒரு வீக்கான நாடு அப்படிங்கிற எண்ணத்துல விடப்பட்டது. அது மாதிரிதான் இப்ப கிரீன்லாண்டை நோக்கி அவர்கள் காய் நகர்த்த துவங்கி இருக்கிறாங்களான்னு தெரியல. இது கிரீன்லாண்டோட நிக்குமா, இன்னும் வேற எந்த நாடுகளை நோக்கி போகுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால நிச்சயமா வந்து ஒரு டென்ஷன் வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. அடுத்த 2-3 ஆண்டுகள், ஏன் 2-3 ஆண்டுகள்னு உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ப்ரொவைடட் அதோட இந்த பதவி காலம் முடிஞ்சா, ஒருவேளை அது மேல நீட்டிக்கப்பட்டால் அப்ப என்ன ஆகுங்கிறது சொல்றதுக்கு இல்ல. ஓகே, அகண்ட அமெரிக்காவை நோக்கி போறாருன்னு நினைக்கிறேன் சார் ட்ரம்ப். ஆனா வல்லரசு நாடுகள் பண்ற அட்ராசிட்டியை பாருங்களேன் சார். அமெரிக்கா இப்ப நீங்க சொன்னீங்க வெனிசுலா, கிரீன்லாந்து, ரஷ்யா, உக்ரைனு, சைனா, தைவானு இருக்கிற இடத்த வச்சு ஆட்சி பண்ணாம பக்கத்துல போகணும்னு நினைக்கிறாங்க பாருங்க சார். இது அவங்களோட நேச்சுரலி பவர் கையில வந்து வாண்ட் டு எக்ஸர்சைஸ் இட் அப்சல்யூட் பவர் ஓவர் அதர்ஸ். அது மாதிரி எல்லா நாடுகளோடும் ஒருத்தர் பண்ண முடியாது. அப்படி வந்து ஒரு வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் வச்சுங்க. மைட் இஸ் ரைட்டுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. ஓகே, இது வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல எப்படி சார் பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு எதிர்காலத்துல? தொடர்ந்து கமாடிட்டிஸ் வந்து என்னைக்குமே ஒரு ரிஸ்கோட தான் இருக்கும். திடீர்னு ஒரு அதீத விலை ஏற்றங்களும் இறக்கங்களும், எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சென்ற ஆண்டு ஓரளவு வந்து ஒரு ஏற்றத்துல இருந்தது. அதை நம்பி இந்த ஆண்டு ஏற்றத்துல மட்டும்தான் இருக்குன்னு நம்ம தொடர்ந்து நம்பி வந்து முதலீடு செய்யறதுங்கிறத அல்லது ட்ரேட் வணிகம் செய்யறதுங்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும், கவனமா இருக்கணும். அதுக்கான காலகட்டம் ஸ்ட்ரிக்டா ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும். அந்த ஸ்டாப் லாஸ் கூட ட்ரிகர் ஆகாம கீழே இறங்கலாம். இந்த முன்பேர வணிகத்துல டீல் பண்றவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். இன்னைக்கு வந்து குரூட் ஆயில் வந்து நான் நேற்றே கூட சொன்னேன், $58 தாண்டிக்கிட்டு இருக்கு குரூடு. ரெசிஸ்டன்ஸை தாண்ட முயற்சி செய்கிறதுன்னு பார்த்தா இப்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. க்ரூட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 56.45 56.80 வந்துருச்சு. 57க்கு கீழே வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட நேற்றைக்கும் நீங்க 1% கிட்ட வீழ்ச்சியை சந்திச்சிருக்குங்கிறத பாக்குறோம். இங்க உள்ளூர் சந்தையிலுமே 5100 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. 2% இறங்கி இருக்கு ஜனவரி மாத ஒப்பந்தம். MCXல சில்வர் ஒப்பந்தம் மார்ச் மாதம் வந்து இன்னைக்கு ஒரு 1.5% மேல இறங்கி இருக்கு. கோல்டு ஒரு 0.5% இறங்கி இருக்கு, 1,38,315. காப்பரும் 1% இறங்கி 1325 ஜனவரி மாத ஒப்பந்தம். ஜிங்க் 1% இறங்கி இருக்கு. லெட் மட்டும் தான்
தான் 1% ஏறி இருக்கு. மற்றபடி எல்லாமே டவுன். சர்வதேச மார்க்கெட்லயுமே வெள்ளி $80 தாண்டியது நேற்று வணிக முடிவுல சர்வதேச சந்தைகள்ல. இன்னைக்கு 80க்கு கீழே வந்துருச்சு. 79 40க்கு கீழே இருக்கு. 2.5% இறங்கி இருக்கு. காப்பரும் வந்து 1% மேல இறங்கி இருக்கு. கோல்டு 1% கிட்ட இறங்கி இருக்கு. க்ரூட் இறங்கி இருக்கு. சோ இந்த வாலட்டாலிட்டிங்கிறது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலுமே இது தொடரும். ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இப்போ வந்து ஜிடிபி growth பத்தி ஒரு தகவல் வந்து வெளியே இருக்கு. ஆமா, எவ்வளவு சார் வரும்னு எதிர்பார்க்கறாங்க? 7.4% நடப்பாண்டுல 7.5 வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா அட்வான்ஸ் எஸ்டிமேட்னு சொல்றது. ஒரு முன்கூட்டிய கணிப்புல 7.4% வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம், ஒரு நாட்களுக்கு முன்பு உற்பத்தி துறை சார்ந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் டிசம்பர் மாதத்திற்கு குறைவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நேற்று இன்னொரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதுலயே சேவைத்துறை சார்ந்த பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து நவம்பர் மாதம் 59.8 இருந்தது. டிசம்பர்ல 58 குறைந்திருக்கிறது. 1.8 குறைஞ்சிருக்கு. 50க்கு மேல இருந்தா பாசிட்டிவ் தான், அதுல பிரச்சனை இல்லை. பட் ஆனால் 58 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அப்படியே 1.8 அப்படிங்கிறத பாக்குறோம். சோ ஒரு மிக்சட் பேக்கா தான் இருக்கு. அரசாங்கமே வந்து பெரிய அளவுல வீழ்ச்சி இருக்காது, ஒரு மைனர் கரெக்ஷன் தான் இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சோ இட்ஸ் a flat, almost in tune or in line with அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறார்கள் நான் நினைக்கிறேன். கரன்சி எப்படிங்க சார் இருக்கு? கரன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் ரூபாய் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர் இண்டெக்ஸ் பிளாட்டா தான் இருக்கு. பட் இந்தியாவில வந்து முன்பேர வணிகத்துல தேசிய பங்கு சந்தையினுடைய இதுல பாத்தீங்கன்னா ஜனவரி மாத ஒப்பந்தங்கள் அமெரிக்க டாலர் 23 பைசா இறங்கி 90 ரூபாய் கிட்ட வணிகம் நடக்குது. பிரிட்டிஷ் பவுண்ட் 56 பைசா இறங்கி 121.50 பைசா. அதே மாதிரி யூரோ கூட 43 பைசா இறங்கி இருக்கு, 105.35. ஜாப்பனீஸ் எண்ணுமே 8 பைசா இறக்கத்துல 57.80. சோ எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கு, அல்லது ரூபாய் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆயிருக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஃபைன் சார். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? ஒரு சிறப்பு செய்தியும் இல்லைங்கிறது தான் சிறப்பு செய்தி. மகிழ்ச்சி சார். நிறைய விஷயங்கள் வந்து சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.